ஹாப்பி தேர்ஸ்டே மை லவ்லி ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கு? நானும் நல்லா இருக்கிறேன், என் கணவரும் நல்லா இருக்கிறார். ஒர்க்குக்கு வந்திருக்கிறேன். அதுக்கு முதல் உங்களோட கொஞ்சம் மனதோடு மனதாக உரையாட நினைக்கின்றேன். சில பேர் எனக்கு கமெண்ட் பண்ணுவாங்க, இப்படி அக்கா தங்கை மேம் நீங்கள் உங்களுக்கு கிடைத்த மாதிரி லைஃப் எனக்கு கிடைக்கவில்லை, ஆனால் உங்களுக்காக நான் ஹாப்பியாக இருக்கிறேன் அப்படின்ட்டு. அந்த மாதிரி நெஞ்சங்களுக்கு நான் என்ன சொல்ல வருகின்றேன் என்றால், உங்களுக்கு கடந்து வந்த வாழ்க்கையில் உங்களுக்கு காதல் தோல்விகள் ஏற்பட்டிருக்கலாம், இல்லை திருமண முறிவு ஏற்பட்டிருக்கலாம், இல்லை உங்களுக்கு ஏற்பட்ட சில மன பாதிப்புகளால் நீங்கள் ஒரு உறவை, ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க வேண்டாம் என்று நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அதனால் தனிமையாகவும் ஃபீல் பண்ணலாம். அவர்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இது எனக்கு இப்படி அமைந்தது. ஆனால் நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன், ஒரு 38 வயசு வரைக்கும் நான் ஒரு எனக்கு கல்யாணம் ஆகவில்லை. 38 தான் கல்யாணம் ஆனது. நான் ஒரு தமிழ் பெண். என்னுடைய பேரண்ட்ஸ் தமிழ் கல்ச்சரை சேர்ந்தவர்கள் தானே. அப்போ உங்களுக்கு நல்லா தெரியும் என்னென்னலாம் நானும் 38 வயதில் வரைக்கும் அனுபவித்திருப்பேன் என்று. அது இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். ஆனால் தனிமையாக இருப்பது தவறும் இல்லை. நான் ஒரு ஆரம்ப வீடியோவில் சொல்லியிருப்பேன், தனிமையாக இருப்பது தவறில்லை. எங்களோடு நாங்கள் பயணிப்பது பெரும்பாக்கியம். தனிமை, ஒரு காதலும் ஒரு கல்யாண வாழ்க்கையோ ஒரு ரிலேஷன்ஷிப்போ வாரது அதுவும் அழகுதான், அதுவும் அனுபவிக்க தான் வேண்டும். ஆனால் அது சரியான நபரோட. ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களோட வாழ்க்கை இன்னொருத்தருடைய கையில் என்று நினைத்து கொண்டு அவர்கள் வந்தால்தான், இன்னொரு உறவு வந்தால் தான் நாங்கள் ஹாப்பியாக வாழலாம் என்று நினைப்பது அது அவ்வளவா எங்களுடைய வாழ்க்கைக்கு நாங்கள் கொடுக்குற மரியாதை இல்லை. எங்களுடைய வாழ்க்கை யார் எங்கள் கூட வந்தாலும் வராட்டாலும் நாங்கள் தான் பயணிக்க போகின்றோம். அந்த வாழ்க்கையை நாங்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும். எங்களோடு நாங்கள் பயணிக்கும் போது எங்கள் மனதை சந்தோஷமாக வைத்திருக்க வேண்டும், எங்கள் உடலை சந்தோஷமாக ஆரோக்கியமாக வைத்திருக்க வேண்டும். இவங்க வார வரைக்கும் வெயிட் பண்ண பிறகுதான் நமக்கு ஹாப்பினஸ் என்று நாங்களே ஒரு முடிவெடுக்கக்கூடாது. தனிமையாக வாழ்கிறதுல எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. தனிமையாக வாழ வேண்டிய அவசியம் இல்லை. எங்களோடு நாங்கள் வாழ்கின்றோம். நாங்கள் எங்களை சூழ்ந்து இருக்கிறவர்களை சந்தோஷப்படுத்துவோம். எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் உறவுகள் இல்லாமல், அவர்களுக்கு நாங்கள் ஒரு உறவாக அமைவோம். அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு வாழ்க்கை துணையால் தான் சந்தோஷம் ஏற்படும் என்பது அது தவறு. வாழ்க்கை துணை அமைந்தால் அந்த வாழ்க்கை துணையோடு தொடர்ந்து சந்தோஷமாக பயணிக்க வேண்டும், அதுதான். ஆனால் வாழ்க்கை துணை வரவணும் இல்லை, ஒரு ரிலேஷன்ஷிப் வந்தால் தான் நாங்கள் சந்தோஷமாக இருக்கணும், அது வரைக்கும் நாங்கள் துக்கமாக தான் இருக்கணும் வேண்டாம், அது சரிப்பட்டு வராது. உங்களோடு நீங்கள் பயணிக்கும் பொழுது இந்த உலகம் உங்களை எது வேணுமென்றாலும் சொல்லலாம். ஆனால் உங்களுக்கு தெரியும் நீங்கள் எதுக்காக அந்த முடிவை எடுத்திருக்கிறீங்கள் என்று. அது எதுவான காரணமாகவும் இருக்கலாம். ஒரு தப்பான நபரோட ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது விட தனிமையாக சந்தோஷமாக எங்களோட வாழ்க்கையை அனுபவிக்கலாம். அதுதான் நான் எப்போவுமே நினைத்த ஒரு விஷயம். உலகம் சொசைட்டி இவங்க எல்லாம் சொல்லுவாங்க, என்னத்துக்கு தனிமையாக இருக்கிறா, என்ன கல்யாணம் பண்ணலையா, ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலையான்னு சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் இருப்பார்கள். மற்றவங்களுக்காக நாங்கள் எங்களோட சந்தோஷத்தை குப்பையில் போட்டுட்டு அவங்களோட சந்தோஷத்துக்காக வாழையில்லாது. ஏன்னா இது எங்கள் உடல், எங்கள் மனம். மற்றவர்களை புண்படுத்தாமல் அவங்களுடைய வாழ்க்கையில் எங்களோட முடிவுகள் பாதிப்பு தராத பட்சத்தில் நாங்கள் எங்கள்
அவங்களுக்கு விரும்பின மாதிரி அழகாக வாழ்ந்துட்டு போக வேண்டும். வாழ்க்கையை அவசரமாக தேர்ந்தெடுத்தோ அவசரம் இல்லாமல் தேர்ந்தெடுத்து இந்த ஒரு நிபந்தனைக்காக சொசைட்டியின் நிபந்தனைக்காக ஒரு பார்ட்னர்ஷிப்பில் போய் இருந்து கஷ்டப்பட்டு உங்களுக்கு மனசுக்கு பிடித்தால் அப்படி ஒரு நபரை நீங்கள் சந்தித்தால் கண்டிப்பாக உங்களுடைய சந்தோஷங்களை தொடர்ந்து பயணித்து கொண்டு அவர்களோட ஷேர் பண்ணுங்க. ஆனால் ஒரு சொசைட்டியின் நிர்பந்தத்துக்காக அதை செய்ய வேண்டாம். ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போக வேண்டாம். அடுத்தது நாம் தனிமையாக இருக்கிறோம், நமக்கு யாருமே இல்லை என்று நினச்சி கொண்டு அதனாலேயும் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போக வேண்டாம். அது ஒர்க் அவுட் ஆகிறது ரொம்ப அரிதாக இருக்கும். உங்களோட எவ்வளவோ இருக்குது. சிங்கிள் லைஃப் என்றாலே ஜாலி லைஃப் தான். உங்களுக்கு பிடித்ததை செய்யலாம், பிடித்த நேரம் எழும்பலாம், பிடித்த நேரம் போயிட்டு வரலாம். உங்களுக்கென்று ஒரு கட்டுப்பாடை நீங்கள் தான் நிர்ணயிக்க போகிறீங்களொழிய வேறு யாரும் இல்லை. அதோடு சேர்த்து வாழ்க்கையில் எத்தனையோ நபரை நாங்கள் சந்திப்போம் தானே. தனிமையாக இருந்து நாங்கள் சோகத்தை காண்றதை விட எங்களுடைய சந்தோஷங்களை மற்றவங்களுக்கு நாங்கள் ரிஃப்ளெக்ட் பண்ணுவோம், அவங்களோட சேர்ந்து சந்தோஷப்படுவோம். லைஃப் பார்ட்னர் தான் எல்லா சந்தோஷமுமா இல்லை. லைஃப் பார்ட்னர் நல்லபடியாக கிடைச்சா அவங்களோட சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் லைஃப் பார்ட்னர் தான் வந்தால்தான் எங்களோட மனித வாழ்க்கையில் இந்த பூமியில் நாங்கள் பிறந்ததற்குரிய அர்த்தம். அப்படி என்று இல்லை. எந்த வாழ்க்கை உங்களுக்கு கிடைத்திருக்குதோ அந்த வாழ்க்கையை நீங்கள் தான் நிர்ணயிக்க வேண்டும். நீங்கள் தான் அதன் தலைவன் தலைவியாக இருக்க வேண்டும். அதை கொண்டு செல்ல வேண்டும். எங்களோட ஹாப்பினஸ் எங்களுடைய மனதில் இருக்கிறது. அதை நாங்கள் தான் அதை மெயினாக நான் எப்போவும் உங்கள்கிட்ட சொல்கிற ஒரு விஷயம்தான், எங்களுக்குள்ள ஒரு மனசு இருக்குது, அதுக்கு உயிர் இருக்குது, உயிர் நாடிகள் இருக்குது, அதுக்குரிய உணர்ச்சிகள் இருக்குது. முதல் அதை கவனிப்போம். அதை தடவி அதற்கு ஆறுதல் சொல்லி அதை உற்சாகப்படுத்தி அதை சந்தோஷப்படுத்துவோம். மற்ற உயிரினத்தை நேசிக்கிறதுக்கு முதல் நமக்குள் இருக்கும் இந்த மனித மனசை நேசிப்போம். அதோடு சந்தோஷமாக பயணிப்போம். அதனால் என்னுடைய சகோதர சகோதரிகளே, கண்டிப்பாக உங்களுக்கென்று ஒரு வாழ்க்கை அமையும். அது உங்களோட சேர்ந்து நீங்கள் பயணிக்கிறதாக இருக்கலாம், இல்லை உங்களோட சேர்ந்து இன்னொருத்தர் பயணித்து உங்களோட சந்தோஷங்களை பகிர்ந்து கொள்றதாக இருக்கலாம். அது வாழ்க்கையில் உங்கள் முடிவுகளை பொறுத்து. ஆனால் நீங்கள் எடுத்த முடிவுகள் சரியான பட்சத்தில் இருக்குமாய் அதை நீங்கள் தொடர்ந்து சந்தோஷமாக வாழுங்கள். அது தவறாக இருந்தால் அதற்கும் வழி உண்டு. பிழைகள் செய்து தான் நாங்கள் சரியான முடிவுகளை எடுக்க முடியும். பிழையான முடிவுகளை எடுத்து தான் சரியான முடிவுகளை, அதுதான் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ். அது ஒரு நாளும் அதுதான் உங்களுடைய படிக்கற்கள். அந்த படிக்கற்களை தாண்டித்தான் ஒரு 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 தெளிவு வரும். உடனேயே ஜெயிச்சு வாழ்க்கையில் உடனேயே ஒரு உயரத்துக்கு போகிறதோ இல்லை எங்களுக்கே தெரியறதுக்கு நிறைய தோல்விகளை கடந்து தான் நாங்கள் வர வேண்டும். அப்படி தோல்விகளை கடந்து வரும் பொழுது தான் அந்த வெற்றியின் அந்த உணர்வு தெரியும். தோல்வியின் உணர்வு தெரிந்ததல்லவா, அதனால வெற்றின்ற உணர்வும் தெரியும். ஸோ தனிமையாக இருக்கிறேன், இதனால் கவலைப்படுறேன் என்று சொல்லாமல் உங்களை நீங்கள் நேசித்து உங்களுக்கு பிடித்தவற்றை செய்யுங்கள். மற்றவர்களுக்கு பாதிப்பு வராத வரைக்கும் உங்களுக்கு பிடித்தவற்றை செய்து அதில் சந்தோஷமாக இருங்க. சரியான நேரத்தில் சரியான நபர் சேர வேணும் என்று இருந்தால் கண்டிப்பாக, இல்லையா, லைஃப் லாங் சந்தோஷமாக இருங்க. இது எனக்கு நான் நினைத்த விஷயம். இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன், என்னுடைய குடும்பத்தில் இவளை என்னுடைய பெற்றோர்களால் எனக்கு இவளை மனவேதனை வந்ததுண்டு. அதுவும் நான் உங்களுக்கு சொல்லத்தான் வேணும். 38 வயசு வரையும் கல்யாணம் பண்ண இல்லாட்டா எல்லா பெற்றோர்களும் ஒரு மனவேதனை வரும். ஆனால் அதை ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலாக போன விஷயங்களும் இருக்குது. அதையும் நான் சொல்கிறேன். ஆனால் இப்போது நீங்கள் சொல்லுங்கள், நான் உங்கள் வழிகளை நான் உணர்றேன், நான் அதை தாண்டி தான் நான் வந்தேன். எனக்கு அமைஞ்சது அவ்வளோதான். ஓகே, இத்தோடு இன்றைய வீடியோ நான் முடித்துக்கொள்கிறேன். எல்லாருக்கும் அமோகமான வியாழக்கிழமை வாழ்த்துக்கள். ஸ்டே சேஃப். யுவர் கவி.